இவங்க பாடின பாட்டெல்லாம் என்ன அருமையான பாடல்கள் மனோ, அவங்க பாடின பாட்டெல்லாம். வானம் பாடி பறவைகள் ஊர்வலம் எங்கோ, டாடி மம்மி வீட்டில் இல்லை விளையாட போவோம் புள்ள வாடி புள்ளன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறது. டாடி மம்மி வீட்டில் இல்லை வரியா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் போத்தக்கூடாது. தப்புகளும் இல்லாத மனுஷன் யாருமே இருக்க முடியாதுமா. யாருமே சுத்தமான மனுஷன் ஒன்றை விட கம்மி தான். இருந்தாலும் என் பேர் இதுக்கு எல்லாம் நொந்து நூலாகிற வரைக்கும் டமுக்கிட்டப்பா நாடியாடா நாக்கு முக்கா ஐயோ, இதை விட விலை கட்ட முடியாத இது பொம்மை அப்படின்னு சொல்லி ஒரு அந்த காலத்தில் ஒரு சினிமா பத்திரிக்கை ஒன்று வந்துட்டு இருந்தது. அதில் முழு பக்கத்தில் வந்து பி. சுசீல் நம்ம படம் தம்பூராவை வச்சு ஒரு படம் ஒன்று போட்டிருந்தாங்க. அப்போ அந்த படத்தை கிழித்து எங்கள் ஊரில் வில்லேஜில் நாங்கள் சினிமாக்கே சம்மந்தப்படாத போது அந்த சுசீலாமா படத்தை எடுத்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ளேபேக் சிங்கர்னு மாட்டப்பட்ட படம் எங்கள் வீட்டில் பி. சுசீலாமா அவங்க படம் தான். அவங்களுடைய பாட்டுகளை ரொம்ப பிடிக்கும். இளையராஜா எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு குரல் அவங்க குரல். அவங்களோட பாடும்போது நான்மா உங்கள் நேரம் என்னம்மா என் கூட எல்லாம் பாடுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி என்ன பாருங்கள். லைஃப்பில் வந்து எவ்வளோ பெரிய சாதனையாளர்களோட உங்களுக்கெல்லாம் பெரிய லக்கு, நீங்களாம் பெரிய லக்கு. ஆனால் நம்ம நிஜமாவே நம்ம இதெல்லாம் தெய்வ செயல் தான். நீங்களாம் இல்லைன்னா நம்மளாம் ஒன்றும் கிடையாது. நாகூர் பாபு எங்கே ட்ராமாவில் பாடின காலங்கள் எங்கே, அந்த சங்கீதத்தையே ஆராதிச்சாச்சு. சங்கீதம் காப்பாற்றும் நம்ம அம்மா அப்பா சொன்னதுனால அந்த சங்கீதம் காப்பாற்றிட்டு இருக்கு. நம்ம அம்மா அப்பா சொன்னாங்கல்ல, ஆமாம் சங்கீதம் காப்பாற்றும், இந்த பாட்டு ஒன்று காப்பாற்றும் சொன்னிச்சா நம்பி போடா சொல்லிச்சா. ஆமாம், அதே தான் நடந்துட்டுருக்கு. எங்கள் அம்மா சொன்னது சரி, எங்கள் அண்ணன் சொன்னது சரி, எல்லாரும் இதுதான். இசையை நம்புவோம். நீங்கள் லைஃப்பில் பண்ணாத ரோல் ஏதாவது இருக்கா? எல்லாம் பண்ணிட்டீங்க, சினிமா எல்லாம் பண்ணிட்டேன் சார். வில்லனா என் லைஃப்பில் வில்லனாக இருந்திருக்கிறேன். லைஃப்பில் ஹீரோவா கங்கைமரன் ஒரு ஹீரோ உங்களுக்கு தெரியும். கங்கைமரனுக்குள்ள வில்லன் உங்களுக்கு தெரியாது. இருக்காரு எல்லா வித தப்புகளும் இல்லாத மனுஷன் யாருமே இருக்க முடியாதுமா. யாருமே சுத்தமான மனுஷன் ஒன்றை விட கம்மி தான். இருந்தாலும் என் பேர் இதுக்கு இருக்கிறீங்க இல்லை, உதாரணத்துக்கு சொல்லணும்னா அப்படி தான் சொல்லி ஆகணும். சரி கம்மி தான், ஒன்றை விட கம்மி தான். இருந்தாலும் எது ஹீரோ காமெடி இல்லைப்பா, வில்லன்னா என்ன, மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்கிற மாதிரி நடிச்சுட்டு அப்புறம் நம்ம சொல்கிறேன் ஹெல்ப் பண்ணுறேன். ஒன்றையும் சேர்த்து சொல்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லா அழுக்குகளும் எல்லா அசிங்கிகளும் மனசுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் மூடிக்கிட்டு நடிக்கிற பாரு, இதுதான் பெரிய ஆக்டிங். லைஃப்பில் நடிக்கிற பாரு, நல்ல மாதிரி நடிச்சிட்ருக்கோம், மியூசிக் டைரக்டர் மாதிரி நடிச்சிட்ருக்கோம், நல்ல பாடகர் மாதிரி நடிச்சிட்ருக்கோம், நல்ல மியூசிக் டைரக்டர் மாதிரி நடிச்சிட்ருக்கோம். இதெல்லாம் ஒரு நடிப்பு தானே. வாழ்க்கையில் எல்லா ரோலும் நடிச்சாச்சு. காமெடி கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால இங்கே சக்ஸஸ் ஆகிட்டோம். ஆமாம்மா, எது லைன் பெட்டராக இருக்கோ அந்த லைன் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லா வித கேரக்டரும் பண்ணியாச்சு. காமெடி பண்ணியாச்சு, அடுத்தவனுக்கு வில்லனாக இருந்திருக்கு, அடியாளாக நடிச்சாச்சு, அடியாளை மிரட்டியாச்சு, அப்புறமேல் பாஸாக இருந்தாச்சு. அந்த மாதிரி எல்லா லெவலுமே ஓகே, எல்லா கேரக்டர்ஸும் பண்ணியாச்சு. இசை ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்லா இருங்க. இந்திய வேறு ஏதாவது நல்ல பாட்டை கேளுங்க. இன்னொன்று கெட்ட பாட்டெலாம் கேட்காதீங்க. இன்னும் ஏதாவது ஏப்பா நான் சொல்லி யார் என்னத்தை கேட்க போகிறா? இல்லை, நான் நிஜமாக சொல்கிறேன். இப்போ உள்ள சங்கீத பாடல்களில், இப்போ வந்து சினிமா பாடல்களில் நீங்கள் உங்கள் திறமையை நிரூபிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு ஏதாவது சொல்லுங்கள். இப்போ வரக்கூடிய பாட்டில் இல்லைண்ணா, நான் பாடலன்னா இன்னொருத்தர் பாடுவாங்க. ஏய், நான் கேட்குறேன், சரியாக கேளுடா. நான் என்ன சொல்கிறேன், இப்போ வரக்கூடிய பாட்டில் ஒரு பாடகர் தன்னுடைய திறமையை காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பாட்டு, சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை அப்படி இருக்கட்டும். இல்லை உன்னுடைய பாட்டு, நிறைய பாட்டு இருக்குது, எக்கச்சக்கமான சங்கதிகள் போட்டு அடி பின்னி எடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி சவாலான பாட்டு நிறைய பாட்டு இருக்குங்க. இப்போ ஒரு பாடகருக்கு சவாலாக அமையக்கூடிய பாட்டு அப்படிங்கிறது என்ன பாட்டு இருக்குது இந்த காலத்தில்? சிச்சுவேஷன்ஸ் அமையணும், படத்தில் வரணும், அந்த மாதிரி டைரக்டர்ஸ் வரணும். இல்லை சொல்லு, இந்த காலத்தில் போய் இந்த ரசிகர்களுக்கு என்ன சொல்லுது? அதுக்கு நல்ல பாட்டு அதெல்லாம் கேட்காதீங்க. டாடி மம்மி வீட்டில் இல்லை விளையாட போவோம் புள்ள வாடி புள்ளன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறது. டாடி மம்மி வீட்டில் இல்லை வரியா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் போத்தக்கூடாது. சின்ன பயலே செய்தி கேளுடா சொன்ன வார்த்தை, திருடாதே பாப்பா திருடாதே. புத்தி சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் கருத்துக்கள் மனசில் பதிகிற மாதிரி, பாடல்களில் வித்தியாசம் தெரியக்கூடிய இசையை கொண்டு வர்ற மாதிரி இளையராஜா பொறுத்த வரைக்கும் பாராட்டணும். அவர் பாடல்கள் பல பேர் எப்படி அவரை நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அவருடைய பாடல்கள் வந்துட்டுருக்கு. மற்றவங்களால் அவர் மாறலை. மாறிட்டா அதே டங் டன கடை அவருக்கு நாங்கள் அப்போ வந்து 5 பாட்டு இருந்துச்சு சொன்னால் ஒரே ஒரு பாட்டு தான் மச்சானப்பா திங்கள் டக்கடை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 பாட்டுக்கு 7 பாட்டுக்கு டம் கட்டக்கடை எவ்வளோ தான் நீங்கள் போட்டுக்க. பாவம் தபலா வாசிகளுக்கும் போடும், பாடு வாசிகளுக்கும் போடும், எல்லாம் நொந்து நூலாகிற வரைக்கும் டமுக்கிட்டப்பா நாடியாடா நாக்கு முக்கா அடராடா நல்ல பிரீத்திங் எக்ஸசைஸ்.
பாடிட்டு அதே அதனால் இந்த நிலவைகளை மாற்றணும்னு சொன்னால் இசை ரசிகர்களும் ஒரு ஒரு வரம்பை ரசிக்க ஆரம்பிக்கும். இப்போ இவங்க பாடின பாட்டெலாம் என்ன அருமையான பாடல்கள் மனோ, அவங்க பாடின பாட்டெல்லாம். வானம் பாடி பறவைகள் ஊர்வலம் எங்கோ போகிறது, காதல் காதல் எனும் ஒரு நீ பாடுற நான் பாடுறேன், என்ன எல்லாத்தையும் நீயே பாடினா நான் எதுக்கே வரணும்? இப்போ வரைக்கும் பாடினீங்கல்ல, இந்த பாட்டிலாவது என்ன பாட முடியும்? பாடு. இசைமகள் பொழிகிறது, எங்களின் ஜீவன் நனைகிறது, கடலையாவும் இசை மகள் மீட்டும் அழகிய வீணை சுரஸ்தானம், இரவும் பகலும் ரசித்திருப்போம். வாய்மொழி சொன்னால் தெய்வீகம், நீ ஒரு காதல் சங்கீதம். என்னப்பா இதுக்கு மேலே என்ன சாதனை வேணும்? ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு 2 பாட்டாவது போடுங்க, வேற ஒன்றும் நான் மியூசிக் டைரக்டர்கிட்ட இப்போ உள்ள ஹீரோக்கள்கிட்ட வேற ஒன்றும் கேட்கல. மற்ற எத்தனை போட்டாலும் ஒரு 2 பாட்டாவது நான் எங்களுக்கு அடையாளம். மியூசிக் டைரக்டருக்கே அந்த அக்கறை இல்லை. மியூசிக் டைரக்டர்ஸுக்கு சும்மா டம்முக்கிட்ட பாடினா போட்டால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர நம்ம சாதனைக்காக ஒரு 2 மெலடி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு யாருக்குமே இல்லை. எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் சேர்த்து சொல்கிறேன். ரஹ்மான் ஒரு ஸ்டைல், அதில் நல்ல மெலடிஸ் அப்பப்போ பார்க்குறோம். அவர் ரொம்ப டப்பாவாக கீழே இறங்க மாட்டார். அதே மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜ் அவரும் ஒரு நியாயமான முறையில் போயிட்டுருக்கார். அதில் தமிழ்த்துவம் தெரியல, தமிழ் இசை என்பது தெரியல. தமிழுக்கு உரிய முறைகளில் இன்னும் நீங்கள் தமிழை பெயர் வச்சா மட்டும் போகாது, ஆங்கில வார்த்தைகள் கலக்காத பாடல்கள் வேணும். ஆங்கில பாணி தெரியாத தமிழ் பண்பாடு தெரியக்கூடிய வாத்திய கருவிகள்லாம் மறைஞ்சு போச்சு. தபலா வச்சு எத்தனை நாள் ஆச்சு? தபலா குரலை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? டோலக் குரலை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? நாதஸ்வரத்தை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? நாதஸ்வரம் கூட இப்போ காமெடி தான் போட ஆரம்பிச்சு. மீண்டும் நீங்கள் டைரக்ட் செய்யணும்னா மீண்டும் நம்மளால் செய்ய முடியாது. வரக்கூடிய பசங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்தாச்சு, அவங்க தான் பார்க்கணும். எல்லா நேரத்திலும் நம்மளே போய் சொல்லிட்டு போங்கிறது நடக்காது. இல்லை, கொஞ்சம் நீங்கள் வழிகாட்டியாகவும் நடக்கிறதப்ப நான் வழிகாட்டி எல்லாம் இப்போ யாருப்பா ஃபாலோ பண்ணுறேன்? இந்த பக்கத்தில் மதுரைக்கு போனால் ஷார்ட் வழியில் எங்கே இருக்குன்னு வேறு வழியில் தான் போகிறான். மதுரைக்கு கை காட்டியிருக்கோம், அவன் வேறு வழியில் எதுக்கு போகிறான்? மதுரைக்கு குறுக்கு வழியில் போகிறேன் அப்படிமா. கை காட்டிகள்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, அவங்களா திருந்தணும். ஆகவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்தீங்க மனோ. உங்கள் மனதோடு நான் இருக்கிற காரணத்தால், உங்கள் மனதோட என்றுமே நான் இருக்கேன், அது எனக்கு தெரியும். ஏன்னா மனோ, எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா எல்லாம் பிளேபேக் சிங்கர்ஸு மியூசிக் டைரக்டருக்கு முறையில் நாங்கள் பழகலை. அவருடைய எல்லா விஷயங்களுக்கும் குடும்ப உறவுகள்லேயும் அவங்க குழந்தைகள்லேருந்து எல்லாருமே என்னால் வழக்கப்பட்டவர்கள், நானும் போய் கொஞ்சி எடுத்த குழந்தைகள். இன்றைக்கி அந்த பொண்ணெல்லாம் பெரிய பெரிய பொண்ணாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம், அவங்க ஒய்ஃபு எல்லாம், அவங்க எல்லாமே நல்ல ஒரு அற்புதமான குடும்பம். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஃபேமிலி, இப்போ நாங்கள்லாம் அண்ணன் தம்பிகள் மாதிரி. சித்ரா இன்றைக்கு வரைக்கும் மாமா மச்சா முறையில் தான் பயிற்சி பழகிட்டு இருக்கா. அந்த மாதிரி நாங்கள் குடும்ப உறவுகள் இருக்கிற மாதிரி இந்த காலத்தில் உறவுகள் இல்லை. ஆகையால் இந்த உறவுகள் மேம்பட வேண்டும். ஒரு தனித்தனியான ஒரு கர்வத்தில் இல்லாமல் எல்லாரும் சகஜமான ஒரு சூழ்நிலைக்கு வந்தால் அதை விட இன்பம் ஒன்றும் கிடையாது. மனதோடு மனோ நிகழ்ச்சிக்கு வந்து இசை ரசிகளை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்கண்ணே. உங்களுக்கு நல்ல பரிசு இருக்கு. இதை விட விலை கட்ட முடியாத இது, இதுக்கு ஏதாவது விலை கட்ட முடியுமா? இல்லையா? இது யாரையும் விட மாட்டேன். இந்த ஜென்மத்தில் எனக்கு நான் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ண, ஒரு பாட்டு எழுதினேன் அப்படின்னு சொன்னால் மிக மிக எனக்கு ஆத்ம திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு, பல ரசிகர்களாலும் கேட்கக்கூடிய ஒரு பாட்டு. ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே, நன்னிலம் பார்த்து நீ எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே, இசை பாட்டு என்றும் இனிப்பாக்கு தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே வணங்கிடோ உன்னையே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும்
தாயே